ஹலோ கைஸ், இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்த உடனே பரவசம் அடைஞ்சிருப்பீங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனுக்கும் கெமிக்கும் பயங்கரமான சண்டை. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை, ஏன் இவ்வளோ தூரம் பேசிக்கிறாங்க, குறிப்பாக நம்மளுடைய கெமி என்ன தப்பு பண்ணுறாங்க அண்ட் கம்ருதீன் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்கிட்டு வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பாயிண்ட், நேற்றுக்கு திவாகர் கிட்ட பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு கெமிக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலையும் வந்து நடந்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிரவீன் உள்ளர தூந்து, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை பார்த்து கையை நீட்டி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, யாரை பார்த்தாலும் நீங்கள் கையை நீட்டி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்பில். குறிப்பாக கெமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க. பட் இப்போ கம்ருதீனுக்கும் கெமிக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா, அந்த சண்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கெமி அவர்கள் வந்து கையை நீட்டி நீட்டி பேசியிருக்காங்க. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்டு கெமி நேற்றுக்கு இருந்து வந்து பார்த்திங்கன்னா, வாண்டடாக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இது எந்த இடத்துலேருந்து பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் ஒரு டாக்டரே இல்லை, பிடி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்றதில் ஆரம்பித்து, நான் கூகுள் பண்ணி டாக்டரேட்டே படிச்சிருவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹவுஸ்மேட்ஸ் பிரச்சனையாகவே மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி காலையில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டாங்க இந்த கெமி அப்படிங்கிற ஒரு ஆள். ஸோ இவங்க இப்போது கம்ருதீன் கிட்ட வராங்க. இப்போ கம்ருதீன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே யோசிக்காமல் எவ்வளோவெல்லாம் வாயில் பிளா 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 பிளான்னு பேச முடியுமோ அவ்வளோ பேசக்கூடிய ஒரு ஆள் தான் கம்ருதீன். இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் திவாகர் அவர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா பிரவீன் அவர்கள் வந்து கம்ருதீன் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாப்பில். அது என்ன அப்படின்னா, சினிமாலாம் ஒரு விஷயம் இல்லை, ஆக்டிங்கெலாம் ஒரு விஷயம் இல்லை, நானெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து சினிமாவுக்கு வந்துட்டேன், 5 படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்னு இவன் தெனாவட்டா பேசுகிறான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பிரவீன் அவர்கள் வந்து கம்ருதீன் அவர்களுக்கு வந்து சொன்ன உடனே கம்ருதீன் புலம்புன்னு புலம்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள். சொல்லப்போனால் திவாகரை எவ்வளோ கீழே இறக்கி பேச முடியுமோ அவ்வளோ கீழே இறக்கி வந்து பேசியிருக்காரு. சொல்லப்போனால் இவர் நடித்த படமெல்லாம் ஒரு படமா, அதெல்லாம் என்ன ஓடிடுச்சா, அதே மாதிரி நீலாம் ஒரு ஸ்டாரா, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆக்சுவலாக அதுக்கு வந்து அவருக்கு தான் பேக் ஃபயர், கம்ருதீனுக்கு தான் பேக் ஃபயர். ஏன்னா அவர் பேசுனது வந்து அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் கம்ருதீன், இந்த பக்கம் கெமி, இந்த 2 பேரையும் யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கெமி இருக்காங்களே, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நான் சிகரெட்டை வந்து குடிக்கவே மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்து இருக்காங்க. நேற்றுக்கு நைட்டே அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நிக்கோட்டின் அவங்க எடுத்துக்கல, ஸ்மோக் பண்ணல அப்படின்னா ஏகப்பட்ட டிப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். மென்டலி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் சூர்யா அவர்கள் வந்து அந்த ட்ரக்ஸை வந்து கைவிடுவார். அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இதை இவன் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் குத்துவார், அடிப்பார், ஒரு மாதிரி கத்துவார் அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நடக்கலனாலையும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த மைண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அந்த நிக்கோட்டின் வந்து திரும்ப திரும்ப தூண்டிக்கிட்டே வந்து இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க கெமி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கம்ருதீன் போய் மாட்டியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த தண்ணி, அந்த டேங்க் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து குறையக்கூடாது, குறைஞ்சாலும் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் விஷயம். ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பயன்படுத்தி முடிச்சிருக்காங்க. அதில் வந்து கம்ருதீன் தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ அப்போ வந்து கெமி அவர்கள் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கும்போது தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அதுக்குனால வந்து இவர் டென்ஷன் ஆகிட்டு, அது எப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நடந்துட்டு போய்கிட்டே வந்து இருக்கலாம், அப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது, நின்று பதில் சொல்லுங்கள், நின்று பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இப்போ கெமியோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் நினச்சேன்னா நீ நிற்கணும், நான் பேசினா நீ நிற்கணும், நான் சொன்னால் நீ கேட்கணும், நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. இது வந்து ஒரு பேட் தாட், பேட் மைண்ட்ஷிப். ஸோ இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் கம்ருதீன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவர் வந்து கிளியராக ஒரு டெசிஷனோட ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார். நான் எத்தனையோ நல்லது பண்ணுறோம், ஆனால் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு சில விஷயத்த கெட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பண்ணிவிட்டு கெட்டதாகிட்டோன்னா ஒட்டுமொத்தமாக நம்மளை கெட்டவன் நினச்சிட்றாங்க. ஸோ அதனால் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் போடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.